கேள்வியை கேட்டாங்க மீடியா. நான் ஒரு நம்பர் நார்மல் மெசேஜ்ல போட்டுறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. புதிதாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துள்ள தவாக அரசு ஆட்சி அமைந்தவுடன் தமிழ்நாட்டில் 717 மதுக்கடைகள் மூடப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார். அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் 63 கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பத்திரிகை வாயிலாக கூறியுள்ளார். மேலும் 63 கடைகள் அவர்கள் மூடியிருந்தாலும் கூட தூத்துக்குடி மாநகரத்தில் பல்வேறு பகுதிகளில் மதுக்கடைகள் திறந்து இருக்கின்றன. அதற்கு தூத்துக்குடி மாநகரத்தை சார்ந்த பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தும் பல போராட்டங்களும் பல ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று சந்தித்து நாங்கள் மனு அளித்துள்ளோம். அந்த மனுவில் குடியிருப்புக்கு அருகே மதுக்கடைகள் இருக்கின்றன, உடனடியாக அந்த மதுக்கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும். பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மது பிரியர்களால் பாதுகாப்பு இல்லை. அவர்கள் சாலையின் நடுவே வாகனங்களை நிறுத்திக் கொண்டு போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்றார்கள். மேலும் மதுக்கடைக்கு அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பில் வாழக்கூடிய பொதுமக்களும் அச்சப்பட்டு வருகின்றார்கள். உடனடியாக குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அவருக்கு நாங்கள் பதிவு தபால் மூலம் மனுவை அளித்துள்ளோம். அதன் மனுவின் நகலை இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தை நேரிடையே நாங்கள் கொடுத்துள்ளோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள். அர்ஜுன், வழக்கறிஞர், மண்டல துணைச் செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி.